இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், உருப்படியான கொஸ்டின்ஸை கேளுங்க, அதே மாதிரி அறிவை பயன்படுத்துங்க, குருட்டுத்தனத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த நபி பொய் சொல்ல மாட்டாருன்னு தெரியும், சாதாரண விஷயம் தனக்கு லாபம் தரும் விஷயத்திலே அவர் பொய் சொல்ல மாட்டார். இது லாபத்துக்கு பதிலாக இவர் மேலே பயங்கரமான ஒரு நஷ்டத்தை தான் தருது. இவருக்கு துனியாவில் பார்க்கும்போது ரசூல்லாவுடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக கீழே போயிருச்சா. நபின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடு வேறு, நபின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடு வேறு. நபின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வேறு, அதுக்கப்புறம் அவர் போட்ட ட்ரெஸ்ஸு வேறு. அப்போது எனக்கு நஷ்டம் பண்ணிக்கிட்டு நான் அல்லாஹ்வுடைய பேரில் பொய் சொல்லிவிட்டு நான் சுற்றுவேனா? அதுவும் காபத்துள்ளாவில் இருந்துட்டு அல்லாஹ் எனக்கு அசாபை இறக்கிற மாட்டான். அப்போ இதை ஆய்வு பண்ண மாட்டிங்களா? இதை சிந்திச்சு பார்க்க மாட்டிங்களா? நான் ஏன் சொல்கிறேன், இவ்வளோ பகைச்சிக்கிட்டு இத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஆர்கியூமெண்ட்டில் ஏன் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன்? இந்த முசைலமா, இந்த சஜாங்கிறவங்கெல்லாம் பின்னாடி நபிமார்கள், நாங்களும் நபிகன்னா 4 அப்பு விழுந்த உடனே ரிவர்ஸ் பண்ணி களிமா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாகவும் இல்லை. புரியுதா? முசைலமா கொல்லப்பட்டான், இந்த சஜாங்கிறவங்க இன்னும் போலி நபிமார்கள்லாம் கொல்லப்படலை, தௌபா செஞ்சிட்டாங்க, திருந்தி விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டாங்க அவங்க. இப்போ ரசூல்லாவோ விதவிதமாக டார்ச்சர் செஞ்சு பார்த்தாச்சு, அவர் அந்த ஆர்கியூமெண்ட்டில் ரிவர்ஸ் வாங்கவே மாட்டேங்கிறார். இந்த உறுதித்தன்மை, இவருடைய இந்த உண்மைத்தன்மை, இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இவர் அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறது புரியுதா இல்லையா? இதை ஆய்வு செஞ்சு இதை கன்ஃபார்ம் பண்ணுறது ஒரு அவ்வளோ கஷ்டமான ஒரு ஒன்றா? இல்லை, ஈஸியானது தானே. அதுவும் இல்லாமல் நான் என்ன சொன்னேன், நபியோடைய போதனைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது, அவங்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள தானே பேசுகிறாங்க. இது என்ன கரும்பு தின்ன கூலிய? ஒரு தப்பு செய்ய ஒருத்தன் திருடிட்டு ஒரு ஃபோனை வச்சிரு, 10 நாளைக்கு உனக்கு பயமாகவே தான் இருக்கும், மனசு உடிச்சிக்கிட்டே இருக்கும். போய் உன் சொந்த காசில் வாங்கிட்டு வா, சின்ன ஃபோனாக கூட இருக்கட்டும், அதில் ஒரு மன நிம்மதி இருக்கும். அது மாதிரி இவரை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள், ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.